பாரு மக்கள் அண்ணா எப்படி வெட்டிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம பள்ளி பழனிச்சுன்னு சொன்னோன்னே அண்ணா ஸ்டைலாக வெட்டிக்கலாம். எலும்பு தனியாக பிரித்து வெட்டுறாரு. எதனால அப்படி வெட்டுறீங்க? எலும்பு தனியாக இது தனியாக தனித்தனியாக வெட்டணும். ஓகேண்ணா. நம்ம தலைவர் பழனிசாமி வேற வேலை காலத்தில் இறங்கிட்டாருங்க பாருங்க. கல்லெல்லாம் போயிட்டு வர்றாரு சரிங்களா. இவர் தான் சமையல் மாஸ்டர் நம்மளுக்கு இன்னைக்கு சரிங்களா. இங்கே பாருங்க அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் சரிங்களா. இங்கே பாருங்க நம்மளோட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு. கிஷோர், மனோஜ், குலுகுலு விளாக்ஸ் அந்த டீம் ஓனர் வந்திருக்காரு சரிங்களா. சரண். இங்கே பாருங்க நம்ம பழனிசாமி சமையல் மாஸ்டர் வந்திருக்காரு சரிங்களா. புல்லட்டில் தாங்க வந்தோம். 2 புல்லட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா 2 புல்லட்டில் வந்தாச்சு. நம்ம புல்லட்டில் தான் பொருளாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. என்னன்னா பொருள் வச்சுக்கின்னு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இன்னொரு புல்லட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுனால இந்த புல்லட் வந்தாச்சு. இந்த புல்லட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். நம்மகிட்ட வந்து அமௌண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுயா. அதனால பாருங்க கறி எல்லாமே பங்கமாக வாங்கி வச்சுங்க. பாருங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வீட்டிலேருந்து நிறைய ஆட்டை போட்டு வந்திருக்கோம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் சரிங்களா. பாருங்க நம்ம தலைவர் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் அங்கே இருக்காரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தலைவர் இருக்காரு. ஒரே குஷி. தலைவர் இப்போ என்ன டிஷ் நீங்கள் செய்கிறீங்க? பள்ளிவாளம் சிக்கன். அதுக்கு என்னென்ன பொருள் போடணும்? வரமிளகா, வெங்காயம். பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. மறுக்க பூண்டு, ஒரு இஞ்சி. அப்படியே வரணும் வறுக்கணும். நல்லா 2 கிலோ பக்கத்தில் இஞ்சி. ஏன்னா இஞ்சி மண்ணா இருக்கு முடியாது, அதனால கழுவிக்கலாம். கறி பாருங்க இப்போ ஜம்முன்னு எடுத்துருந்தாச்சு. இப்போ ஜம்முன்னு சமைக்க போறேங்க. தனி இப்போ பார்த்தீங்களா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எடுத்துருந்தாச்சு. இப்போ கழுவ போறோம். அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னு பள்ளிப்பாளையம் சிக்கன் போய் எப்படி நம்ம வெட்டினாரு. இங்கே பாருங்க நமக்கு எலும்பு தனியாக பிரிச்சு ஈரில் கறி சின்ன சின்ன பீஸா போட்டுருக்காங்க பாருங்க. இப்போ அதை தாங்க கழுவ போகிறேன். இப்போ பாருங்க கறி கழுவி வச்சு தலைவர் எடுத்துகிட்டு அந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்துருக்கோம். இன்னொருத்தர் பண்ணுறீங்க நீங்கள் கடைசியில் வந்து சார் குழம்பு குடிக்கிறதுக்காக பயங்கரமாக ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இதில் என்ன குழம்பு ஊற்றி குடிக்கிறீங்களா? அதில் எங்கே குழம்பு வரும் உங்களுக்கு? பள்ளி வச்சுங்களா வரவரன்னு போயிரும்ல. சென்ட்ரலே நான் கோட்டர் குடிக்கிற மாதிரி. யாத்திரை பார்த்தீங்களா நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க வெங்காயம் போடுறோம் சரிங்களா. சின்ன வெங்காயம் தாங்க போடணும் மெயினாக. பெரிய வெங்காயம் நீங்கள் போடவே கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது சரிங்களா. அதனால் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால சின்ன வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் எப்படி வணங்குதுன்ட்டு சரிங்களா. தலைவர் கிண்டி விடு. ஈஸியாக போச்சு பாரு. கிண்டு தலைவர். பார்த்தீங்களா கறியை உள்ள இறக்கிடலாம் சரிங்களா. 1.5 கிலோ கறி உள்ள இறக்கிடலாங்க. நம்ம தலைவர் போட்டாரு பாருங்க. பாருங்க தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாங்க. அப்போ தாங்க பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கொஞ்சம் கறி வேவும் சரிங்களா. இல்லைன்னா வேவாது, தீஞ்சு போயிடும். ஓகே தலைவா. எங்கள் தலைவர் சொல்றது என்னன்னா தீஞ்சு போயிருங்கிறாரு. அதனால தண்ணி பாருங்க எவ்வளோ ஊற்றிட்டா செம்ம பண்ணி விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் இல்லைங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு. நல்லா வெளிச்சம் கருப்புனா உடம்புக்கு நல்லது. கண்ணுக்கு ஒரு துண்டு வச்சாலும் அந்த கருப்புல வேஸ்ட் பண்ணக்கூடாது. கருப்புல என்ன நல்லது உடம்புக்கு? கண்ணு நல்லா பார்வை நல்லா. இவர் தாங்க சமையல் மாஸ்டர். இங்க பாருங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு. சரக்கு குடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்க. எங்க இந்த மாரி செய்ய முடியாதுங்க யாராலுமே. எங்க பழனிசாமி தலைவர் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாருங்க. எங்க குடிக்கும் போது வேற லெவல் டேஸ்ட் ஆகுதுங்க. காரம் அப்படியே தொண்டைக்கு மண்டைக்கு ஏறுதுங்க காரம். உங்களை மாதிரி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை மாதிரி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கறி சாப்பிடுங்க, பயங்கரமா இருக்கும். இதோ இந்த என்ஜாய்மெண்ட் டைம் எப்பயுமே கிடைக்காது. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் ரெசிபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், தமிழ் டைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். நாங்கள் டீமாக ஒரு 5 பேர் போயிருக்கோம். போய் அவங்களோட ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக செய்ய போகிறோங்க. இந்த வீடியோவில் என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் எங்கே செய்யணும்னு வச்சுக்கோ, எங்கள் ஊர் பக்கத்தில் பள்ளிப்பாளையத்துலேயே நாங்கள் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு லீவ் விட்டாங்க, காலேஜ் ஸ்கூல் எல்லாமே எங்களாம் சேர்ந்துட்டு ஒன்றா போயிட்டுங்க. சரிங்களா, போயிட்டு ஃபன்னாக ஆரம்பிக்கிறோம். வாங்க ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். சரிங்களா, நாளைக்கு வீடியோவில் அனுப்பிவிட்டோம்.
மக்கள் அண்ணா எப்படி வெட்டிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம பள்ளி பழனிச்சு சொன்னோன்னே அண்ணா ஸ்டைலாக வெட்டிக்கலாம். எலும்பு தனியாக பிடிச்சி வெட்டுறாரு. எதனால அப்படி வெட்டுறீங்க? எலும்பு தனியாக இது தனியாக தனித்தனியாக வெட்டணும். ஓகேண்ணா. நம்ம தலைவர் பழனிசாமி வேற வேலை களத்தில் இறங்கிட்டாருங்க பாருங்க, கல்லில் போயிட்டு வர்றாரு. சரிங்களா, இவர் தான் சமையல் மாஸ்டர் நம்மளுக்கு இன்னைக்கு. சரிங்களா, தலைவர் கொஞ்சம் குஷியாக இருக்கிறதுனால இன்னைக்கு சண்டேனால பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்க அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான். சரிங்களா, இங்கே பாருங்க நம்மளோட எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு. கிஷோர், மனோஜ், குலுகுலு விளாக்ஸ் அந்த டீம் ஓனர் வந்திருக்காரு. சரிங்களா, சரண். இங்கே பாருங்க நம்ம பழனிசாமி சமையல் மாஸ்டர் வந்திருக்காரு. சரிங்களா, அவர் பாருங்க குண்டா வாங்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரு. இப்போ அடுப்பு பூட்டி பார்க்குறோம். தலைவரே அது நிற்காத தலைவர், அடுப்பு வேறு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து விறகு பிறகு போக போகிறோம். ஓகேவா இடம்? ஓகேவா? புல்லட்டில் தாங்க வந்தோம், 2 புல்லட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா 2 புல்லட்டில் வந்தாச்சு. நம்ம புல்லட்டில் தான் பொருளாக வச்சுருக்கோம். பார்த்தீங்களா என்னென்ன பொருள் வச்சுக்கின்னு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வந்து இன்னொரு புல்லட் வந்து ரிப்பேர் ஆச்சுனால இந்த புல்லட்டில் வந்தாச்சு. இந்த புல்லட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். நம்மகிட்ட வந்து அமௌண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுயா, அதனால பாருங்க கறி எல்லாமே பங்கமாக வாங்கி வச்சுங்க. பாருங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வீட்டிலேருந்து நிறைய ஆட்டை போட்டு வந்திருக்கோம், அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். சரிங்களா, இருங்க. நம்ம தலைவர் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் அங்கே இருக்காரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தலைவருக்காரு, ஒரே குஷி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் சமைக்கிறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுங்க. பாருங்க இந்த இடம் யாருக்குமே தெரியாது. இந்த பக்கம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஏரி மாரி இருக்குது. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும். தண்ணி பாருங்க கூமாப்பட்டி போகிறதுங்க, தனி ஐலாண்டு மாரி இருக்குதுங்க. அங்கே பாருங்க தண்ணி பாருங்க சர்பத் மாரி இருக்குதுங்க. அன்றைக்கெலாம் நீங்கள் சீட் பண்ணி பார்க்கலாம். இடம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, முடிஞ்சா இடம் பாருங்கள் சுற்றியும் உங்களுக்கு காடு தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இடத்த பிடிச்சிருக்கோம். ஏன்னா இது தொலைவரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் வச்ச இடம். இந்த பக்கம் பாருங்கள் சும்மா ஒரு ஏரி மாரி இருக்குது. பார்த்தீங்களா, குளத்துல எப்படி தண்ணி வரும் அந்த மாரி இருக்குதுங்க. இந்த ஏரி பார்த்தீங்களா, வாய்க்காலில் தண்ணி வந்து அந்த ஏரிக்குள்ளே தண்ணி வந்துடுங்க. எங்கள் ஊரில் ஒரு 4 மாதத்துக்கு தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. சரிங்களா, நம்ம அடுத்து பொருளாக எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள் தலைவர் பாருங்கள் பொருளாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. சரிங்களா, நம்ம போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்க தலைவர் இப்போ என்ன டிஷ் நீங்கள் செய்கிறீங்க? பள்ளிவேணும் சிக்கன். அதுக்கு என்னென்ன பொருள் போடணும்? வரமிளகா, வெங்காயம். பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. மறுக்க பூண்டு, ஒரு இஞ்சி. அவ்வளோதான். அப்படியே வரணும் வறுக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 1/4. அப்புறம் தேங்காய். அவ்வளோ. உப்பு. அவ்வளோதான். இதுதான் மெயின் தேங்காய். அதுக்காக போடுறீங்க? அழுநு கறி மாதிரி இருக்கும். ஒரு அழுநு பிடிச்சாலும் ஒரு தேங்காயை போட்டால் எத்தனையோ பேர் சாப்பிடலாம். ஓகே தலைவர். அது எல்லா கறிக்கும் போடலாம். எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க தலைவர் பாருங்க வெங்காயம் ஒழிச்சிட்டு இருக்காரு. நம்ம தலைவர் பாருங்க பூண்டு ஒழிச்சிட்டு இருக்காரு. இவர் பேர் என்னன்னா கிஷோர். நம்ம தலைவர் பேர் எல்லாம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, தலைவர் உங்கள் பேர் பழனிசாமி தானே? நீங்கள் தான் சமையல் மாஸ்டர் இன்னைக்கு. நம்ம தலைவர் பார்த்தீங்களா இஞ்சி சொல்லிட்டு இருக்கிறாரு. சுத்தமாக இஞ்சி 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கணும். சரிங்களா, தலைவர் பாருங்க என்ன ஃபாஸ்ட் வேலை செய்கிறான்ட்டு. இன்னைக்கு சண்டே நிலையா எல்லாம் எப்படி இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுமாரி தான் எங்கள் தலைவரும். பார்த்தீங்களா இஞ்சி பயங்கரமாக சொன்னாருங்க. பார்த்தீங்களா தேங்காய் அதுக்குள்ள சொண்டியாச்சு. நம்ம மனோஜையும் ப்ரோவும் நாமளும் கிளம்பியாச்சு கறிக்குள்ள ஆற்றுக்கு. சரிங்களா, பக்கத்தில் ஒரு ஏரி பார்த்தோம்னா அந்த ஏரிக்கு பாருங்க ப்ரோ கறி அப்புறம் இஞ்சி எடுத்துருக்கோம். ஏன்னா இஞ்சி தண்ணியில கழுவிட்டு வந்துடலாம். 1.5 கிலோ பக்கத்தில் இஞ்சி, ஏன்னா இஞ்சி மண்ணா இருக்கு முடியாது, அதனால கழுவிக்கலாம். பாருங்க கறி பாருங்க நம்ம ஜம்முன்னு எடுத்துட்டு இருந்தாச்சு. இப்போ ஜம்முன்னு சமைக்க போறேங்க தண்ணியில் கழுவிட்டு. சரிங்களா, நம்ம பாருங்க எல்லா டீமோட கிளம்பியாச்சு. அங்கே பாருங்க சமைச்சிட்டு இருக்காங்களா. நம்ம இந்த பக்கம் கறி கழுவிட்டு தண்ணியில் நம்ம அந்த இடத்துக்கு போறோங்க. நம்ம ப்ரோ பாருங்க குண்டா விட்டு வந்துட்டார், குண்டா எடுக்க போயிட்டு வந்துட்டார். சரிங்களா, இந்த கொண்டால தான் கறி கழுவணும். பாருங்க இந்த கொண்டால தான் கறி இப்போ கழுவ போகிறோம். கழுவி எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா தலைவரா, அங்கேயே முண்டிக்கலாமா?
வாய்க்கால் எப்படி தண்ணி போகுதுன்ட்டு. சின்ன வாய்க்காலுங்க, பெரிய வாய்க்கால் தண்ணி வச்சு அந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். இப்போ சின்ன வாய்க்கால் தண்ணி போகுது சரிங்களா. அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறவங்க. கறி 1.5 கிலோ எடுத்துட்டு இருந்தாச்சு. நம்ம கிணத்து பக்கம் வந்தாச்சு. இப்போ கழுவிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா தலைவர் சமைப்பார். தலைவர் தாங்க இன்னைக்கு சமையல் மாஸ்டர். அவர் பேர் பழனிசாமிங்க சரிங்களா. ஏதோ உங்களுக்கு சமையல் ஆர்டர் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நம்ம தலைவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. வந்துருக்கோம், 2 சேனலுமே சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. இங்க பாருங்க, அண்ணன் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டாரு. அண்ணன் தாறுமாற வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பள்ளிப்பாளையம் சொன்னா எலும்பு தனியாக வெட்டியிருந்தாரு. அந்த கிளிப்பு உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பார்த்தீங்களா, கறி இன்னும் கவர்லேயே இருக்குது. ஏன்னா குண்டா பெருசு எடுத்துகிட்டு போல. சரி இதே போதுன்னு வந்துட்டோம். அதனால பார்த்தா பத்தலை, நம்ம 2 பேர் கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எடுத்துருந்தாச்சு. இப்போ கழுவ போகிறோம். அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னு பள்ளிப்பாளையம் சிக்கன் போய் எப்படி நம்ம வெட்டினாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கு எலும்பு தனியாக பிரித்து ஈரில் கறி சின்ன சின்ன பீஸாக போட்டுருக்காங்க பாருங்க. இப்போ அதை தாங்க கழுவ போகிறோம். கழுவிட்டு நம்ம போய் தலைவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பழனிசாமி தலைவர் அவர் சமைச்சு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சண்டேனால நாங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. நீங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம் கூட போகுது. ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஒரு 7 மாதமாக வீடியோ போகிறோம். நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ போகிறோம். அடுத்து உங்களுக்கு என்ன குக்கிங் வீடியோ சொல்லுங்கள். நம்ம தலைவர் வச்சு பண்ணுமா இல்லை நாங்களே பண்ணுமான்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறோம். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் சரிங்களா. மோட்டிவேஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க சரிங்களா. வாங்க இப்போ கழுவிடலாம். இறங்குது ஆழமா. பாருங்க, எங்கள் ஊர் வாய்க்கால தண்ணி வந்தோடனே கிணத்துல தண்ணி இறக்கிச்சு. நாங்கள் அங்கே தான் சமைச்சிட்டு அங்கே தான் கழுவிட்டு இருக்கோம் சரிங்களா. இங்கே பாருங்க, வீரில் அண்ணன் பெருசு பெருசாக போட்டார். ஏன்னா சின்னதாக வேணான்ட்டோம். கறி வாங்க பார்க்க சின்ன சின்ன அழகாக வெட்டிட்டாருங்க. அண்ணன் வெட்டுற ஸ்பீடை இப்போ பாருங்க, கறி கழுவி வச்சு தலைவர் எட்டுற அந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துருக்கோம். இன்னொருத்தர் போயிட்டு இருக்காரு தேங்காய் கழுவிட்டாரா சரிங்களா. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ஜம்முன்னு ஆரம்பிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குண்டாக்கு வந்து மண்ணு பூச்சாச்சு. எதனால் பூசோம்னா அந்த கறி அதிகமாக வரும் இல்லையா. அந்த கறியெல்லாம் இதில் ஒட்டாமக்கிறதுக்காக நாங்கள் மண்ணு பூச்சிருவோம். இது காஞ்சதும் நாங்கள் வந்து இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கடைசியில் வந்து சார் குழம்பு குடிக்கிறதுக்காக பயங்கரமாக ரெடி பண்ணிட்டீங்க. சரி, எப்படி செய்யணும்? இப்போ இதில் என்ன குழம்பு ஊற்றி குடிக்கிறீங்களா? அதில் எங்கே குழம்பு வரும் உங்களுக்கு? பள்ளி பழிச்சிங்களா வரன்னு போயிரும்ல. சென்டர்லேயே நான் கோட்டர் குடிக்கிற மாதிரி ஏற்ற அந்த ஃபார்மில் இருக்கிறீங்க நீங்கள். சளி காய்ச்சல் கிருன்னு போயிடும். பச்சை வாழையில குடிச்சா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். எல்லா நோயும் போயிடும். நோய் இல்லைங்க, இதோட சுகமே தனி. காட்டுல வந்து நீ வீட்டுல எவ்வளவோ சமைக்கலாம். இதோட சுகம் இந்த தெளிவா இருக்கும். இதுல குடிச்சு பாருங்க, தெளிவு 2 படி சேர்ந்து குடிக்கலாம். அதே மாதிரி கோடையில குடிச்சு பாருங்க, அதோட வாசமே தனி. இந்த எடப்பாடி பழனிசாமி பேசுறதுல எங்க பழனிசாமி பயங்கரமா பேசாருங்க. நல்ல மனுஷன். அதோட நீங்க பயங்கரமா பேசுங்க. நீங்க எலெக்ஷன் போயிருக்கலாம்ல. சொந்தக்காரு நீங்களும் எடப்பாடி தானே? நம்ம தலைவர் எடப்பாடி தான், அவரு எடப்பாடி தான். பேர் பழனிசாமி வச்சிருக்காரு. இவர் அடுத்த எலெக்ஷன் இவர் தாங்க. அடுத்த எலெக்ஷன் எங்க பழனிசாமி தான் போடுறீங்க. இவரு எடப்பாடி தான். நானும் எடப்பாடி தான். தெரிக்க விடுறோம். எங்க தேவையான பொருள் பார்க்கலாம். பாத்தீங்களா, சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, பட்டை, சோம்பு பாருங்க, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய், அதுக்கப்புறமேட்டு தேங்காய், இஞ்சி, அதுமாதிரி கறி பார்த்தீங்களா, அப்புறமே உப்பு வேங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சரிங்களா. அடுத்து இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்களா அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எரியுது. அடுத்து குண்டா வச்சு சமையல் செய்ய ஆரம்பிக்க போகிறேங்க. எடப்பாடி நம்ம பழனிசாமி தாங்க செய்ய போறாரு. நம்ம தலைவர் விரவு போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, குண்டா வச்சாச்சு சரிங்களா. இனிமேல் சமைக்க தாங்க ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு சரிங்களா. எண்ணெய் கொதிக்குது, நல்லெண்ணெய் பாருங்க. வரமிளகா போட்டாச்சு. பார்த்தீங்களா, வரமிளகா போட ஸ்டைலில் வேற லெவலுக்கு இருக்குது சரிங்களா. தலைவர் எப்படி போடுறான்ட்டு விதையை தனியாக எடுத்துட்டாரு. இது இப்போ வரமிளகா தனியாக போட்டாரு பாருங்க. என்ன கறி? நாங்கள் ஆடு கோழி எல்லாமே தான். எங்கே போய் அடிப்பீங்க ஆடு கோழிலாம்? ஊருக்குள்ளே போய் வாங்கிட்டு வர்றது தான். வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தா சாயங்காலம் இதே பொழப்பு. ஒயின் ஷாப்புக்குலாம் போறீங்களா? போவோம். ஒயின் ஷாப்புக்கு போய் இன்னைக்கு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு வந்தா தலைவர் சுறுசுறுப்பாக இருக்காரு.
போகல இன்னும் கறி வறுத்து தான் போகணும். கறி வறுத்துட்டு தான் போகணும். பாத்திரம் அடுப்பு அப்புறம் சோம்பு ரெண்டையும் போட்டுக்கலாங்க. இங்க பாருங்க பாருங்க உள்ள கொட்டிட்டாரு தலைவர். இப்போ பாத்தீங்களா நம்ம கிண்டி விடணும். ஒரு கிண்டு இப்போ பாருங்க தலைவர் கிண்டி விடுறாரு. சரிங்களா, நம்ம தலைவர் பூண்டு வறுத்து போட்டாரு. பூண்டு போட்டோன்னு பாருங்க சவுண்டே வேற லெவலுக்கு இது உங்களுக்கு. இதுதாங்க ஜாலியா சமைக்கிறோம் பாருங்களா டீமா சேர்ந்து. சரிங்களா, வெங்காயம் போடுறோம். சரிங்களா, சின்ன வெங்காயம் தாங்க போடணும் மெயினா. பெரிய வெங்காயம் நீங்க போடவே கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா, அதனால பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால சின்ன வெங்காயம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ வெங்காயம்லாம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து தேவையான பொருள் ஒவ்வொன்றா போட்டலாம். சரிங்களா, மூடி வச்சாச்சு. வெங்காயம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு தேவையான பொருள் போட்டுக்கலாங்க. வெங்காயம் எப்படி வணங்குதுன்ட்டு. சரிங்களா, தலைவரை கிண்டி விடு. ஈஸியா போச்சுடா டேய். ஈஸியா போச்சு பாரு. கிண்டு கிண்டு தலைவர். கிண்டுறது தலைவரே கிண்டு தலைவரே. இஞ்சி இப்போ பாருங்க இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பாத்தீங்களா அந்த தலைவர் செஞ்சதுல அதுல இஞ்சி போட்டாச்சு. இஞ்சி போட்டு கிண்டி விடுறேங்க. குண்டா கீழே விழுந்து நினைக்கிறேன். அது ஒரு பாம்புக்கு ஆயிடுச்சு. சரிங்களா, கறி போடுறது கொட்டி போயிடும். நம்ம தலைவர் பாருங்க எல்லாமே தீச்சு விட்டாரு. சரிங்களா, தலைவரே என்ன பண்றீங்க நீங்க? கறி போடுங்க. கறி போடலாம். அடுத்தது பாத்தீங்களா கறியை உள்ள இறக்கிடலாம். சரிங்களா, 1.5 கிலோ கறி உள்ள இறக்கிடலாங்க. நம்ம தலைவர் போட்டாரு பாருங்க. கறி போட்டோன்னே நம்ம கறி உள்ள இறக்கியாச்சு. இறங்கினோடனே ஓரளவுக்கு வாசம் இறங்கிடுச்சுங்க. இந்த கறி எந்த அளவுக்கு வேவுதோ அந்த அளவுக்கு தாங்க பள்ளி சிக்கன் நல்லா இருக்கும். சரிங்களா, பாருங்க தலைவர் போட்டு கிண்டுறாரு. நம்ம கிண்ணதான் அடுத்து சாப்பிட தாங்க போறோம். இப்பயே உங்களுக்கு வேற லெவலில் பாருங்க இருக்குது பார்க்கவே. சரிங்களா, நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் போட்டு உப்பு போட்டு இறக்கிடலாங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு வேவுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. தலைவர் எத்தனை நிமிஷம் வேகணும் உங்களுக்கு? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் வேகணும். சரி தலைவர். குளம் வேணும், கோட்டையில் குடிக்கலாம். கொலை பனை ஓலை. ஓகே ஓகே. உங்க காலத்துல செய்வீங்க. அந்த காலத்துல உங்க காலத்து பழைய காலத்துல ஆளுங்க செய்றீங்க இந்த மாதிரி. இந்த காலத்துல யாரையும் செய்யறா? எல்லாம் எங்க சுத்தலாம் அப்படித்தான். பாருங்க தண்ணி லைட்டா ஊத்திக்கலாங்க. அப்பதாங்க பள்ளி சிக்கனுக்கு கொஞ்சம் கறி வேவும். சரிங்களா, இல்லைன்னா வேவாது, தீஞ்சு போயிடும். ஓகே தலைவா. அடி பிடிக்கும். எங்க தலைவர் சொல்றது என்னன்னா தீஞ்சு போயிருங்கிறாரு. அதனால தண்ணி வரைக்கும் எவ்வளவு ஊத்திட்டா ஓ சம்மம் பண்ணி விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. இது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் இல்லைங்க, பள்ளிப்பாளைய சிக்கன் குழம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்களா, அப்போ இது பள்ளிப்பாளைய சிக்கன் குழம்பு தான். கறி வேகாத எப்படிங்க திங்கிறது? என்ன போடணும்? மஞ்சள் உப்பு தேங்காய் வேணாம். தேங்காய் லாஸ்ட்ல. இப்போ கறி கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு பாருங்க கறி வேகணுமாமா எப்படி வந்து இது பாருங்க. அடுப்பு பாருங்க ஃபயர் ஆட்டம் எரியுது. சரிங்களா, பாருங்க குழம்பு கொதிக்குது. சரிங்களா, அது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் இல்லைங்க, பள்ளிப்பாளைய சிக்கன் குழம்பு. சரிங்களா, அது மாதிரி தண்ணி பாருங்க சைடுல கொதிக்குது. உங்களுக்கு தெரியுதா? போட்டாரு சும்மா தலைவர் சரக்குல இருக்கிறாரு. அதனால கருப்பு தலை இறக்கிட்டாருங்க. இப்ப கிண்டி விடுறாரு பாருங்க, வேற லெவலுக்கு இருக்குது. சரிங்களா, இன்னும் கருப்பு தலைவர் உருவிட்டு இருக்காரு. சரிங்களா, போடுறாரு. கருப்பு தலை கொட்டு கொட்டாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளுங்க. நல்லா வெளிச்சம். கருப்பு தின்னா உடம்புக்கு நல்லது. கண்ணுக்கு ஒரு துண்டு வச்சாலும் அந்த கருப்புல வேஸ்ட் பண்ணக்கூடாது. கருப்பு தின்னா என்ன நல்லது உடம்புக்கு? கண்ணு நல்லா பார்வை நல்லா பாருது. தினமும் திங்க சொல்றாரு, வணக்கி கூட திங்க சொல்றாரு. சரிங்களா, ஆமாங்க, வணக்கி தினாலும் உடம்புக்கு நல்லது தான். பாருங்க கருப்பு போட்டோன்னே கலர்ஃபுல்லா இருக்குது. அடுத்து மஞ்சள் போடுறா தலைவர். மஞ்சள் போட பாருங்க, மங்களகரமா மஞ்சள் இறக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. மஞ்சள் இறக்கி மஞ்சள் தூள் போட்டோன்னே பாருங்க மங்களகரமா இருக்குது. வில்லேஜ் சூப்பர் கிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மங்களகரமா மஞ்சள் இறக்கிக்கலாம்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தாங்க எங்க தலைவர் பண்ணிருக்காரு பாருங்க. கறி பாருங்க அந்த மாதிரி தாங்க இப்ப இருக்குது. சரிங்களா, இப்ப அடுத்ததே கொஞ்ச நேரம் வேக தேங்காய் போடுறோம். தேங்காய் போட்டோன்னே பாருங்க ஒரு கலரா இருக்குது. சரிங்களா, பாருங்க கலர்ஃபுல்லா தலைவர் வேற சரக்கு போட்டு வந்ததுனால ஃபுல் பவர்ல இருக்கிறாருங்க. கறி வெந்தவாடி தான் போகணும். வெந்தவாடி தான் போடணுமாமா. இப்ப அதனால ஃபயரா இறங்கிட்டாருங்க. இறங்கிட்டு உள்ள பாருங்க கிண்டுறாரு. சரிங்களா, கறி பாத்தீங்களா மஞ்சள் கரமா இருக்குது. அது இல்லாம அந்த இன்கிரியன்ஸ் போட்டோன்னே பாருங்க கலர்ஃபுல்லா இருக்குது. அந்த எப்படியே செடி கொடியில பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்ப வந்து மஞ்சள் இப்ப பாத்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். மலை மாரி தூவி விட்டுக்கலாம். சரிங்களா, கல் உப்பு போட்டோன்னே தாங்க நல்லா வேவும் கறி. அதுக்குதான் கல் உப்பு போடுறது. சரிங்களா, நம்ம தலைவர் வந்து எல்லாம் போட்டோன்னே கலர்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா, இப்போ தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் எதுக்கு போட்டுருக்குதுன்னா இதுக்கு மெயினா எதுக்கு தேங்காய் போடுறது? பள்ளிப்பாளைய சிக்கன் தேங்காய் தாங்க மெயின். உப்பு டெஸ்ட் பண்றீங்க. சரிங்க, பாருங்க உப்பு எப்படி பாக்குற பாருங்க. கரணிலாம் எங்களுக்கு தேவையில்ல. சரிங்களா, தலைவர் அது பேர் என்ன பாருங்க எடுத்துறாரு பாருங்க. இப்போ பாருங்க
இது குடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி குடிக்கிறாருங்க, கல் குடிக்கிற மாதிரி. எப்படி இருக்குது? வேற லெவல். வேற லெவலு. பட்டை கிளப்பு. போடு பெரியப்பா. பட்டை கிளப்பிட்டீங்க. ஓடு தலைவரே. சமையல இவர் தாங்க சமையல் மாஸ்டர். இங்க பாருங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு. சரக்கு குடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி குடிக்கிறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு கொதிக்குது. இங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு, சும்மா அப்படியே மின்னல் மாதிரி கொதிக்குதுங்க. மழை இடி இடிச்சு அப்படி சவுண்ட் அந்த மாதிரி கொதிக்குதுங்க. பாத்தீங்களா? இந்த தேங்காய் எதுக்காக போட்டதுன்னா மெயினா நம்ம தலைவர்கிட்ட கேட்டுக்கலாம். தலைவர் இது எதுக்கு மெயினா தேங்காய் போட்டீங்க? அதெல்லாம் டேஸ்டா இருக்கும். தேங்காய் போட்டாதான் டேஸ்டா இருக்கும். பாருங்க CPM 350 குழம்பு குடிக்காது. குழம்பு ஸ்டைலே பாருங்க தனி ரகங்க. கொதிக்குதுங்க. குழம்பு ஸ்டைலே பாருங்க. ஏங்க இப்பயே வேற லெவலுக்கு இருக்குதுங்க. தமிழ்நாட்டுல குழம்பு குடிக்கிறதுக்கு ஆளே அதுல கொஞ்சமா விடு. எப்படி குடிக்கிறாரு பாருங்க. அருமைங்க. அப்படிங்கறதே அவரோட உள்மனசுல மைண்ட் வாய்ஸ் நம்ம கேக்குது. ஏங்க இந்த மாதிரி செய்ய முடியாதுங்க யாராலுமே. எங்க பழனிசாமி தலைவர் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டாருங்க. குழம்பு குடிச்சாருங்க. ஏங்க குடிக்கும் போது வேற லெவல் டேஸ்ட் ஆகுதுங்க. காரம் அப்படியே தொண்டைக்கு மண்டைக்கு ஏறுதுங்க காரம். அந்த அளவு காரம் போட்டாச்சு. சரிங்களா? பச்சை மிளகா பார்த்தீங்களா, கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. கடைசியா அது கிண்ட போற தலைவர் ஜீரில் கொஞ்சம் போட்டிருக்கோம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க கறி. பாருங்க புகை தான் தெரியுது. சரிங்களா? எப்படி குடிக்கிறான்ட்டு எங்க ப்ரோ எங்க கூட தான் வந்தாரு. அவரு குடிச்சு பாக்குறாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. தலைவர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாருங்க. ப்ரோ எப்படி இருக்குது? குடிக்க ஆரம்பிச்சான். சூப்பரா இருக்கு மக்களே. எப்படி இருக்குது டேஸ்ட்? எப்படி இருக்குது? காரம் உப்பு எல்லாம் மண்டைக்கே ஏறுது. தலைவர் எப்படி சரக்கு அடிச்சாருமே அந்த மாதிரி வேற லெவலு சமையல் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தாவே தெரியும் பாருங்க. எங்க தலைவர் எப்படி சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க 2 பேர் தான் மெயின் ஆளு. சரிங்களா? இவர் வந்து ஹெல்ப்பர் மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ப்ரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ப்ரோ சூப் குடிச்சாரு. சரிங்களா? எல்லாமே வெறித்தனம் தாங்க. பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கு டீமா. சரிங்களா? தலைவர் திருப்பி அந்த செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவலா இருக்குது. ஓகே ப்ரோ. அவர் உங்களுக்கு என்ன ஆகுறாரு? உங்க பெரியப்பா அப்படி செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது? வேற லெவலா இருக்குது. ஓகே ப்ரோ. இருந்துச்சான்னு பாக்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்க கறி அந்த குழம்புலாம் சுண்டிருச்சு. ஏன்னா தலைவர் குழம்பு மாரி வச்சாரு, அதெல்லாம் சுண்ட வச்சுட்டாரு. பாருங்க தலைவர் கிண்டுறாரு. வேற லெவலுக்கு இருக்குதுங்க. தலைவர் வெந்துருச்சுங்க. பயங்கரமா இருக்குதான். தலைவர் பாருங்க கரண்ட்ல எடுத்துக்க தூங்குங்க மழை மாரி. இறக்கலாம் தலைவர் இறக்க கறி வெந்துருச்சா? அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா இருக்குதுங்க. வேற லெவலுக்கு இருக்குதுங்க. பாருங்க இதுல பாத்தீங்களா கொத்தமல்லி கருவேப்பிலை தாங்க அதிகமா இருக்குது. கறி அந்த அளவுக்கு பாருங்க வேற லெவலுக்கு இருக்குதுங்க. கொத்தமல்லி பாருங்க, கருவேப்பிலை பாருங்க எவ்வளவு தொங்குதுன்ட்டு. அதுதாங்க அதிகமா போட்டாரு தலைவர். கொட்டுறாரு தலைவர். வேற லெவலுக்கு கொட்டாருங்க. ஏன்னா சமைச்சாச்சு இல்லையா? பாருங்க கறி பாருங்க எவ்வளவு இருக்குதுன்ட்டு. மழை மாரி இருக்குது. மாரி தூவியாச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியுது. சரிங்களா? பாருங்க கறி பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது. உங்களுக்கே தெரியும். பாருங்க தலைவர் வீட்டுக்கு கொஞ்சம் கறி எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா? தலைவர் எடுத்துக்கோங்க எவ்வளவு வேணுமா. ஏன்னா அவர் தான் சமையல் மாஸ்டர். எடுத்துக்கிட்டாரு. தலைவர் சாப்பிட்டு காமிங்க. மண் வருது ப்ரோ. கீழே தள்ளி விடுவோம். கையில் அள்ளி போடு ப்ரோ கொஞ்சம். சமையல் மாஸ்டர் சாப்பிட்றாரு. தலைவர் எப்படி இருக்குது? அந்த குழம்புலாம் என்ன பண்ணி சுண்டிச்சா? டேஸ்ட் எப்படி இருக்குது? இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு டேஸ்ட்டு? தேங்காய் எப்படி இருக்குது உங்களுக்கு? அருமையாக இருக்குது. இப்போ எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டா இந்த மாதிரி நல்லா இருக்குமா? எல்லாரும் ஊரில் பசங்களாம் சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டா டீமா உங்களுக்கு நல்லா இருக்கும். பட்டையை கலப்போம். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்களா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி? செய்வேன். ஆனால் இது ஒரு ஜாலி வராது. இந்த மாதிரி ஜாலி வராது உங்களுக்கு. பசங்களோட சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு பங்கமாக இருக்கும். வேறு லெவலு. நம்ம கறி எடுக்கிறது எத்தனை கிலோமீட்டர் போனோம்? ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிருக்குமா? 5 கிலோமீட்டர். சரி தலைவர். பாருங்க எல்லாம் எங்கள் டீம் ஆள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கட்டு. சரிங்களா? நீ சொல்லிக்கலாம். சாப்பிடு ப்ரோ. செஞ்சு ப்ரோ உங்களுக்கு கறி வேற லெவல் டேஸ்ட் ப்ரோ. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிடும்போது? இதில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இதில் போட்டால் இதில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தேங்காய் நல்லா இருந்துச்சு. தேங்காய் பிடிச்சிருந்துச்சா ரொம்ப? ஓகே ப்ரோ.
பின்னாடி வா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ப்ரோ? டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நல்லா காரம் சுருக்குன்னு இருக்கு, மண்டிக்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்ல. பட்டையை கலப்புது. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? அதுல உங்களுக்கு என்னென்ன போடுறது பிடிச்சிருந்துச்சு? தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் கொஞ்சம் அதிகமா தெரியுது. மத்தபடி டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நீங்க எத்தனை பேர் டீமா வந்து செஞ்சீங்க? 5 பேர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கர டேஸ்டா இருக்குது ப்ரோ. அப்படியே கையில அப்படியே பூ மாதிரி வந்து எல்லாம் பயங்கரமா இருக்குது. டேஸ்ட் அப்படியே அல்டிமேட். உங்களை மாதிரி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை மாதிரி பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கறி சாப்பிடுங்க, பயங்கரமா இருக்கும். இதோ இந்த என்ஜாய்மெண்ட் டைம் எப்பயுமே கிடைக்காது, இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தலைவரே சாப்பிடு தலைவரே. தலைவர் பாருங்க ஜம்முன்னு உட்காந்துட்டாரு அவர் சைடில், சரிங்களா? இந்த பக்கம் பாருங்க நம்ம மனோஜ்புரம் எப்படி சாப்பிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்களா நம்ம குழுகுழு விளக்கு இருக்கிறாரு. நம்ம கிஷோர்புரம் எந்திரிச்சுக்கிட்டாரு, என்னன்னு தெரியல, வீட்டுக்கு கிளம்புறாரம்மா. சரிங்களா? நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம். பாருங்க கப்பு கப்புன்னு அள்ளி போடுறாரு, சரிங்களா? ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. பாருங்க தலைவர் சரக்கடைக்கு தான் காசு இல்லையா, யாராச்சும் தான் போட்டு விடுங்க, சரிங்களா? நான் கொடுத்துட்றேன். அந்த தேங்காய் சாப்பிட்டா வேற லெவலுக்கு இருக்குதுங்க, சரிங்களா? தேங்காய் சாப்பிடலாம். தேங்காய் தாங்க அது லைட்டு பள்ளி பழிச்சுக்கல. எல்லாரும் லீவ் விட்டா சரிங்களா, பசங்களாம் சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் எங்கள் தலைவர் கூட்டிகிட்டு வந்தோம், சரிங்களா? பழனிசாமி தலைவர். அவர் எந்த மாதிரி சமைச்சாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுங்கள், சரிங்களா? அவரை வச்சு வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாங்கள் புதுசாக போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எடுக்க. முக்கியமாக நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? லைக்கு ஒரு ஷேர் மட்டும் போட்டுருங்க, அப்போ எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து பள்ளிப்பாளைய குழம்பு சிக்கன் செஞ்சாச்சுங்க. ஆனால் அது எதுக்காக நாங்கள் தண்ணி ஊற்றினா வச்சுக்கோங்க, கறி ஊற்றுக்கோசரம் தண்ணி ஊற்றணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் சுண்டி கறி வேறு லெவலில் வந்துருச்சுங்க. அந்த தேங்காய் போடுறது வேறு லெவலில் இருந்துச்சு, அந்த கறியை வேறு லெவலில் இருந்துச்சு, சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி டீமாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு, சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் புது விதமாக இருந்துச்சுங்க, ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு வீடியோ, சரிங்களா? ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. உங்களை வந்து விடைபெறுவது CPM 36. டாடா பை பை, செய்யுங்க.